குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே மும்மரமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட பிஜிடிஆர்பி எல்லாருக்குமே பொதுவான எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியோட டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓவரால் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எஜுகேஷன் பற்றின டாபிக் இன்றைக்கி ஸ்டடி பண்ண போகிறேன், டீச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சைக்காலஜி பொறுத்த வரையிலும் ரொம்ப மைன்யூட்டாக தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். கொஷின்ஸ் டைரக்ட் கொஷின்ஸ் இருக்காது. அவங்க எந்த மேஜராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக டைரக்ட் கொஷின்ஸ் இருக்காது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் தான் அப்படி பண்ணணும். எப்படின்னா 9th யூனிட்டில் நம்ம சயின்டிஃபிக் யூனிட் நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம அணுகிற மாதிரி, அதாவது இங்கிலீஷில் சொல்கிறேன், இங்கிலீஷ் மேஜருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சைக்காலஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெயினாக இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சைக்காலஜி ஓரியன்டாக இருக்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ எஜுகேஷனை தாண்டி சைக்காலஜியில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்னொன்று இதில் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. 50% பழைய சிலபஸாக இருந்தாலும் 50% புது சிலபஸ். ஸோ அந்த புது சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி வரும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஓவரால் நம்ம லாஸ்ட்டு ப்ரீவியஸாக என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சோ அதில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வச்சு தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 30 மார்க் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே. ஸோ அதனால் நீங்கள் எஜுகேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. 30 மார்க் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜிகேங்கிறது ஒரு 10 மார்க்ஸ் இருந்தாலும் 110ங்கிறது நம்ம மேஜரில் 110ங்கிறத தாண்டி இப்போ சைக்காலஜியில் தான் நிறைய பேருக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இதில் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எஜுகேஷனில், அதாவது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனில் நம்ம எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in this unit we will study about the concept and the aims of education. So education என்ன அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதோட விஷயங்கள் என்ன, எதை பற்றி அதை பேச போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். The purpose of this unit is bring into the focus என்னன்னா எதை ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா, ஃபார்மல் எஜுகேஷனா என்ன, நான் ஃபார்மல் எஜுகேஷனா என்ன, அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷனா என்ன. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவல் ஆஃப் எஜுகேஷன்ஸை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்க. அதுக்கு முன்னாடி அப்புறம் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய, ஒரு தனிப்பட்ட ஒருவனுடைய அவனுடைய உள்ளார்ந்த மனம் சார்ந்த ஒரு திறன்களை, அவனுடைய எபிலிட்டியை வெளிக்கொண்டுட்டு வர்றது தான் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வி. இந்த கல்வி லேர்னிங் அப்படிங்கிற கற்றலும், எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் அது என்டையர்லி நம்ம தொடர்ந்துக்கிட்டே வரும். நம்ம கூடவே எண்ட் ஆஃப் நம்மளோட ஏஜ் வரையிலுமே கற்றல் அப்படிங்கிறத ஒருத்தனை மேம்படுத்திக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கற்றல் வழியில தான் நம்ம நிறைய ஒரு முழு மனிதனாக இந்த சமுதாயத்தில் ஒரு போற்றுதலுக்குரிய மனிதனாக மாறுறோம். அதுக்கு எஜுகேஷன், அதாவது நாட் ஒன்லி ஃபார் எங்கன்னா கல்வி மட்டுமே கிடையாது, ஒரு நல்லொழுக்கமாக இருக்கட்டும், அது ஒரு பணிபுரிகிற இடமா இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த கற்றல் அப்படிங்கிறதும் எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். சரி, ஓகே. இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஜுகேஷன் அப்படிங்கிறது கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட்ஸு. ஸோ எஜுகேர் அப்படின்னா டு பிரிங் அப், அதுக்கப்புறம் டு நரிஷ்னு சொல்லுவாங்க. த டேர்ம் எஜுகேஷன் ஹேஸ் பின் டெரிவ்ட் ஃப்ரம் த லாட்டின் டேர்ம் எஜுகேட்டம், விச் மீன்ஸ் த ஆக்ட் ஆஃப் டீச்சிங் ஆர் ட்ரைனிங், அதாவது கற்பித்தல் அல்லது பயிற்சி வழங்குதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எ குரூப் ஆஃப் எஜுகேஷனலிஸ்ட் சே தட் இட் ஹேஸ் பீன் ஃப்ரம் அனதர் லாட்டின் வேர்ட் எஜுகேர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் டு பிரிங் அண்ட் டு ரைஸ் அப்படிங்கிறது. A few other interpreted the word education has originated from another Latin term educere C-E-R-E சொல்லிருக்காங்க பாருங்க, which means to lead forth or to come out. All these meanings indicate that education seeks to nourish the good qualities in man and to draw out the best of every individual. Education seeks to develop the innate inner capacities of man. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது இன்னர் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் மேன், அவனுக்குள்ளே இருக்கிறது, அவனுக்குள்ள புதைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வர்றது தான் ஒரு கல்வியினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை எஜுகேட்டிங் அன் இண்டிவிஜுவல் வி அட்டெம்ப்ட் டு கிவ் him some desirable knowledge and understanding, skills, interest, attitudes and critical thinking that is or she or he acquiring knowledge of history,
ஜியாகிரஃபி, அரித்தமேட்டிக், லாங்குவேஜ் அண்ட் சயின்சஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அரித்தமேட்டிக் அப்படிங்க மேத்தமெட்டிக்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கும், உள்ளடங்கி இருக்கும். அதை வந்து வெளிக்கொண்டு வருவது யாரோடைய கடமையாக இருக்கும்? அது வந்து ஒரு டீச்சரோட நோக்கம், கடமையாக இருக்க வேண்டும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the concept of education as given by prominent Indian educationists or follows principles of education and school organization. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் யார் எஜுகேஷனை பற்றின டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Education is something which makes man self-reliant and selfless அப்படிங்கிறது தான் வந்து ராக்வெத் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ எஜுகேஷன் ஃபார் லிபேரியன்னா உபனிஷத்தில் சொல்கிறாங்களே, உபனிஷம்னு சொல்லுவாங்களே, ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் ஃபார் லிபரேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் மாதிரி. ஸோ நத்திங் இஸ் மோர் பியூரிஃபைங் ஆன் எர்த் தேன் விஸ்டம். பகவத்கீதையில் சொல்கிறாங்க. அதாவது நத்திங் இஸ் மோர் பியூரிஃபை, எது வந்து தூய்மையானது இல்லை, இந்த விஸ்டமை தவிர, விஸ்டம் நாலேஜ் சொல்கிறோம் இல்லையா, கல்வி அறிவு. ஸோ இந்த விஸ்டம் தான் வந்து உலகத்திலேயே இந்த எர்த்லேயே வந்து ரொம்ப பியூரிஃபைன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதா சொல்லுது. ஹிந்து இங்கே எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சைக்காலஜியில் நம்மளோட ஃபிலாசபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து மதம் ஓரியன்டாக தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் is the manifestation of the divine perfection already existing in man. சுவாமி விவேகானந்தா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தான், அது ஒரு டிவைன் பர்ஃபெக்ஷன், அவனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு டிவைன் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி விவேகானந்தா சொல்றாரு. ஸோ அடுத்து கோட் பாருங்க, நம்மளோட மகாத்மா காந்திஜி என்ன சொல்றாருன்னு, பை எஜுகேஷன் ஐ மீன் an all round drawing out of the best in the child and man body and man மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோடைய அதோட பாடியாக இருக்கட்டும், ஒரு மைண்டாக இருக்கட்டும், ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து தான் வந்து ஒரு எஜுகேஷன், அது எஜுகேஷன் மூலமாக தான் கற்றுக்க முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. The widest road leading to the solution of all our problems in education. அதாவது நம்மளோட ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல்ல, நம்ம கீதாஞ்சலி எழுதினவர். இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இவர் எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கினாரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம கீதாஞ்சலி அப்படிங்கிறது இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்கன்னா அவர் அந்த கீதாஞ்சலி வந்து எந்த வருஷம் பெங்காலியில் இது பண்ணப்பட்டது, வெளியிட